நெக்ஸ்ட் பார்க்கலாமா? जनरल SN रिएक्शन நம்ம சொன்ன மாதிரி SN1 SN2 SNI அதே மாதிரி நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல SN ரியாக்ஷன் எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. கார்பன் ஹைட்ரஜன், இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஒன்லி பாசிபிள் இன் sp3 கார்பன். sp3 கார்பன்ல மட்டும்தான் இந்த SN ரியாக்ஷன் ஜெனரலாவே பாசிபிள். சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, which of the following species does not give SN reaction? Option A no X, option B, option C, option D, option E, option F. இந்த மாதிரியான கேட்டகரியில எதுலாம் ஜெனரலா SN ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். அது SN ரியாக்ஷன் அப்படிங்கிறது முன்ன சொன்ன மாதிரி SN1 SN2 இதெல்லாம் இருக்கும். அதில் இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா ஜெனரலா sp3 கார்பனாக இருக்கும். அந்த ஹைட்ரஜன் கரண்டாக இருக்கக்கூடிய கார்பன் sp3 கார்பனாக இருந்தால் நடக்கும். அப்போ இதில் sp2 கார்பன் அது வினைலிக் ஆலைடு, இது ஹைட் வினைலிக் ஆலைடு, இது அரைலிக் ஆலைடு. கரெக்டுங்களா? இன்னொரு கேட்டகரி CH3 இல்லைன்னா ஜெனரலா RF. இது நடக்குமா? இப்ப இந்த ரெண்டு கேட்டகரியும் நடக்காததுக்கான ரீசன் என்னது? ஒண்ணு இந்த கார்பன் sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன். கரெக்ட்டா? பை எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். சோ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல பை எலக்ட்ரான் டென்சிட்டி, அதாவது எலக்ட்ரான் ரிச், ஒரு எலக்ட்ரான் ரிச் இன்னொரு எலக்ட்ரான் ரிச் கூட இன்டராக்ட் பண்ணாது. சோ இந்த sp2 கார்பன்ல வினைலிக் ஆலைடுல SN ரியாக்ஷன் நடக்காது. அதே மாதிரி அரைலிக் ஆலைடுல SN ரியாக்ஷன் நடக்கும். ஆனா SNAR நடக்கும். கரெக்ட்டா இல்லையா? SNAR என்னது? அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அதுல தான் நம்ம என்ன பண்ணோம், SNAR இப்சோ அட்டாக் வந்து பார்த்திருப்போம். டவ் process. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர் போட்டோம்னா டைரக்ட்டா அந்த கார்பன் அட்டாக் பண்ணும். X வெளியே போய்ட்டு ஒரு OH வந்து ஃபீனால் வந்து ஃபார்ம் ஆகும். அது டவ் process. அது SNAR நடக்கும். ஜெனரலா SN1 SN2 நடக்குமானா கண்டிப்பா இதுல நடக்காது. அடுத்த கேட்டகரி இது பென்சைலிக் ஆலைடா, C ல நடக்கும், இதுல நடக்கும், இதுல நடக்காது. நெக்ஸ்ட் இது அல்லைலிக், இது என்னது? பென்சைலிக், இதுல நடக்கும். நெக்ஸ்ட் இதுல நடக்குது என்ன? கார்பன் sp3 கார்பன், இதுல நடக்கும். இதுவும் sp3 கார்பன் தான். பட் இதுல SN1 நடக்குமா SN2 நடக்குமா? இல்ல கேட்டகரி ஜெனரலா sp3 கார்பன் SN2 என்னது? ரெண்டுமே நடக்கும். இப்போ SN1 படி ஏன் நடக்கும் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். முதல்ல X வெளியே போய்ட்டு ஒரு கார்போகேட்டன் கிடைக்கும். SN2 வரனா பேக் சைடு அட்டாக் நடக்கும். சரிங்களா? சோ இந்த ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது ரெண்டுலயுமே நடக்கும். ஆக்சுவலா ஆன்சர் வந்து என்னது? SN1 நடக்கும், SN2 நடக்கும். இதுல ரெண்டுமே நடக்காது. ஏன்னா ஃப்ளூரின் அப்படிங்கிறது லீஸ்ட் லீவிங் குரூப். அதே மாதிரி 2p2p ஓவர்லாப், பெஸ்ட் ஓவர்லாப். சோ அந்த பாண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, பார்ஷியலி டபுள் பாண்டட் கேரக்டரா இருக்கும். அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. சோ ஜெனரலாவே X அப்படிங்கிறது குளோரின், புரோமின், அயோடின், அப்படி இல்லைன்னா அந்த பெஸ்ட் லீவிங் குரூப்பான டொசைலேட், ப்ரோசைலேட் அந்த மாதிரியான லீவிங் குரூப் தான் நடக்கும். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய லீவிங் குரூப்ல அது நடக்காது. சரிங்களா? அதாவது போர் லீவிங் குரூப்ல அது நடக்காது. இது போர் லீவிங் குரூப். ஸோ இதுல வந்து SN1 நடக்காது, SN2 நடக்காது. அப்போ ஜெனரலா ஒரு SN ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த கார்பன் என்னவா இருக்கணும்? அந்த அல்கைல் ஹாலைட்ல கனெக்ட் இருக்கக்கூடிய அந்த கார்பன் sp3 கார்பனா இருக்கணும். sp3 கார்பனா இருந்தா SN ரியாக்ஷன் ஜெனரலாவே நடக்கும். சரிங்களா? ஜெனரலா SN ரியாக்ஷன் ரெண்டு விதமான மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் பேக் 1 அண்ட் பேக் 2 ரெண்டு விதமான கேட்டகரியில SN1 ரியாக்ஷன் அண்ட் SN2 ரியாக்ஷன் அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ நார்மலா ஒரு ஆல்கைல் ஹைலைட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெனரலா வச்சுக்கலாம் RX. இந்த X அப்படிங்கிறது குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். அதே சேம் கேட்டகரி RX, குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இப்போ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் ரெண்டு விதமான நியூக்ளியோஃபைல். ஒன்று லோன் பேர் கண்டென்ட், அதாவது நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் ஒரு கேட்டகரியில் இருக்கலாம், இன்னொன்று சார்ஜ் நியூக்ளியோஃபைல் இருக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம E1 E2 பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி இங்கே SN1 அண்ட் SN2 ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தோம். E1 E2 எப்போ நம்ம நடக்கும், அதே மாதிரி SN1 SN2 எப்போ நடக்கும் அப்படிங்கிற இந்த கேட்டகரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ நார்மலாக ரெண்டு விதமான மெக்கானிசம் எப்படி நடக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த R அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸரியாக இருந்தா, சரிங்களா? நான் ஒன்றை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன், பின்னாடி நான் சொல்கிறேன் எதுலாம் SN1 SN2 அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிரைமரி, மெத்தில், செகண்டரி, ட்ரெஸ்ஸரி. ட்ரெஸ்ஸரியில் பெரும்பாலும் என்னதான் நடக்கும், SN1. இப்போ ட்ரெஸ்ஸரி அப்படிங்கிறது இங்கே பல்கி. இப்போ இந்த கார்பன் வந்து 3 பல்கி குரூப் இருக்கிறதா கன்சிடர் பண்ணும். அப்போ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இதுவும் எலக்ட்ரான் ரிச், இதுவும் எலக்ட்ரான் ரிச். ஸோ ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் பண்ண முடியாது. பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் பல்கி குரூப் இருக்குது, 3 மெத்தில் குரூப் இருக்குது. அந்த பல்கி குரூப்பை தாண்டி என்ன பண்ண முடியாது, பேக் சைடு அட்டாக்கும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த லீவிங் குரூப், அப்போ லீவிங் குரூப் எந்த அளவுக்கு ஈஸியாக வெளியே போகுதோ அந்த அளவுக்கு ஒரு கார்போஹைட்ரேட் முதல்ல ஃபார்ம் ஆகலாம். அப்போ ரெண்டு பக்கமே அட்டாக் வந்து முதல்ல பாசிபிள் இல்லை. அதனால தான் இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டர் வந்து 1ன்னு பார்க்குறோம். ஏன் ஆர்டர் 1? இங்கே இருக்கக்கூடிய லீவிங் குரூப் வெளியே போனால் தான் அங்கே வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் வர முடியும். அது வரைக்கும் நியூக்ளியோஃபைல் வர முடியாது. ஏன்னா பேக் சைடில் அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா பேக் சைடில் ஸ்டெரிக் இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் ஆல்ரெடி லீவிங் குரூப்பில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது, லோன் பேர் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுலுமே அட்டாக் வந்து பாசிபிள் இல்லை. ஸோ நியூக்ளியோஃபைலுடைய ரோல் இதில் இல்லை இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரே ஒரு வழி என்னது, லீவிங் குரூப் வெளியே போகிற வரைக்கும் நியூக்ளியோஃபைல் வெயிட் பண்ணி தான் ஆகும். அப்போ லீவிங் குரூப் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்கும். கரெக்டாக என்ன கிடைக்கும், ஒரு கார்போஹைட்ரேட். ஆல்ரெடி சொன்ன லீவிங் குரூப் தன்னால் வெளியே போகாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லீவிங் குரூப் நியூட்ரல் லீவிங் குரூப்பாக இருக்குது. வெளியே போனதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸாக வெளியே போகும். ஜென்ரலாக எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிறது வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஸ்டெபிலைஸ்டு லீவிங் குரூப்பாக தான் வெளியே போகும். இப்போ அந்த மைனஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது யார், அதில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ இதுவும் மோர் ஸ்டேபிள் தான். அந்த எக்ஸ் மைனஸ் சிஎல் மைனஸ் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள். அப்போ ஒரு கார்போஹைட்ரேட் கிடைக்குது. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு அல்கைல் ஹாலைட்லேருந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்பீசிஸ்லேருந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்பீசிஸ், அப்படி ஒரு ரியாக்ஷன் மெதுவாக தான் நடக்கும். அதாவது அன்ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளாக மாறினா ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். சரிங்களா? அதே ஸ்டேபிள் இருந்து அன்ஸ்டேபிளாக மாறினா ஸ்லோ. ஸோ அதாவது இந்த ஸ்டெப் என்ன ஸ்டெப்பு, ஸ்லோ ஸ்டெப் அல்லது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லக்கூடிய ஆர்டிஎஸ் ஸ்டெப். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டெப்பை பொறுத்து தான் இந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம கிடைச்சிருக்கு. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட். ட்ரைகோனல் பிளேனார் அப்படிங்கிறது இந்த கார்பன், அதனுடைய வேக்கண்ட் பி ஆர்பிட்டால், கார்பனுடைய வேக்கண்ட் பி ஆர்பிட்டால். ஸோ இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். இங்கே பிளேனர் இப்படி கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட கன்சிடர் பண்ணலாம். கார்பன் இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம். அப்போ பிளேனர் சிஸ்டமாக இருக்கும்போது ரெண்டு சைட்லையுமே அட்டாக் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைட்லையும் அட்டாக் பண்ணலாம், பேக் சைட்லையும் அட்டாக் பண்ணலாம். இப்படி கன்சிடர் பண்ணால் ஃப்ரண்ட் சைடு அண்டு பேக் சைடு ரெண்டுத்தையுமே அட்டாக் பண்ணலாம். ரெண்டு விதமான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரி, ஒன்று ரிட்டர்ன் செல், அதாவது லீவிங் குரூப் இருக்கக்கூடிய அதே டைரக்ஷனில் அட்டாக் பண்ணால் அது என்னது, ரிட்டர்ன் செல். ஆப்போசிட் சைடில் லீவிங் குரூப்புக்கு 180 டிகிரியில் அட்டாக் பண்ணால் அது பேர் என்னது, இன்வெர்ஷன். அப்போ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த நியூக்ளியோஃபைல் ஒன்று ரிட்டர்ன் செல், இன்னொன்று என்னது இன்வெர்ஷன். ரெண்டு விதமான நியூக்ளியோஃபைல், ரெண்டு விதமான ப்ராடக்ட் வந்து கிடைக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டெப் என்னது, இது அன்ஸ்டேபிள், இது என்ன காம்பவுண்ட், ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ நமக்கு ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளாக மாறணும் அந்த ரியாக்ஷன் என்னது ஃபாஸ்ட் ஸ்டெப். ஸோ இது என்ன ஸ்டெப் இல்லை, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இந்த மாதிரியான மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணலாம். ஒரு டைப்பான மெக்கானிசம் எஸ்என் ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரை. அடுத்த ஸ்டெப் என்னது, சப்போஸ் இங்கே ஆர் அப்படிங்கிறது ஒரு மெத்திலாக இருந்தால் இப்போ ஃப்ரண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ண முடியாது. வரக்கூடியது நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் ரிச், இதுவும் எலக்ட்ரான் ரிச். ஸோ ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ எங்கே பண்ணலாம், பேக் சைடு. ஏன்னா ஸ்மால் குரூப் எல்லாமே என்னது ஸ்மால் சைஸ் இருக்கக்கூடிய ஆன்டிஜன். ஸோ பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணலாம். ஒரே ஸ்டெப்பில் என்ன நடக்கும், இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுறதும் இந்த கார்பன், அந்த கார்பனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன், இதில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய லீவிங் குரூப் அட்டாக் பண்ணக்கூடிய எக்ஸிபிட். சரிங்களா? நியூக்ளியோஃபைல் எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். இட் இஸ் கால்ட் டிரான்சிஷன் ஸ்டேட். இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கும். நமக்கு பற்றி டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து விசிபிள் ஆகாது. நியூக்ளியோஃபைல் வந்து கார்பன் கூட பாண்ட் ஃபார்மேஷனும்
லீவிங் குரூப் வெளியே போகிறது எப்படி நடக்கும்? சைமல்டேனியஸாக நடக்கும். அப்படி வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அது என்ன ப்ராடக்ட்? இன்வெர்ஷன் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஏன்னா அட்டாக் என்ன அட்டாக்? பேக் சைடு அட்டாக். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்வெர்ஷன் ப்ராடக்ட் அல்லது அம்பர்லா இன்வெர்ஷன் அல்லது குவால்டன் இன்வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ரெண்டு விதமான மெக்கானிசத்தை வந்து ஒரு எஸ்என் ரியாக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு மெக்கானிசம் இருக்குது, SN இருக்குது, அதுக்கப்புறம் நெய்பரிங் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. பட் SN1 SN2 பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேட்டகரியிலும் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? SN1. அப்போ இந்த SN1 அப்படிங்கிற அர்த்தம் 1 அப்படின்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். அந்த 1 அப்படிங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட் ஒருத்தரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒருத்தர் யாருன்னா அல்கைல் ஹாலைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருடைய ரோல் இல்லை? நியூக்ளியோஃபைலுடைய ரோல். அதனால தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. The nucleophilicity order of SN1 reaction. இப்போ SN1 reactionக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் ஆர்டர் இருக்கு. RO மைனஸ், RS மைனஸ், RSE மைனஸ், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் செலீனியம். இது எல்லாமே நியூக்ளியோஃபைல். வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் வருது. இப்போ இந்த ஆர்டர் கேட்குறாங்க, யாருக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம்? நீங்க உடனே நியூக்ளியோஃபிலிசிட்டி இது 2p கார்பன், இது 3p கார்பன், இது 4p, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீசஸ், நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதா? இப்போ இது ஃபர்ஸ்ட் SN1 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷன்ல யாருடைய ரோல் மட்டும் தான் இருக்கு? அல்கைல் ஹாலைடுடைய ரோல் மட்டும் தான் இருக்கு. நியூக்ளியோஃபைலுடைய ரோல் கிடையாது. நீ எந்த டைப்பான நியூக்ளியோஃபைல் எடுத்தாலும் சரி, சரிங்களா, எல்லாத்துடைய ரேட் எப்படி தான் இருக்கும்? எல்லாம் சேம் தானே? இல்லை இந்த நியூக்ளியோஃபைலை பொறுத்து இந்த ரியாக்ஷன் வேகமாக இருக்குமா? ஏன்னா யாருடைய ரோல் இல்ல. SN1 reactions independent of the nucleophilic concentration. நீ என்னதான் நியூக்ளியோஃபைல லோன் பேர் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல், ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், அந்த மாதிரி லோன் பேர்ல டிஃபரெண்டான நியூக்ளியோஃபைல். இப்போ வாட்டர், அம்மோனியா, ஆல்கஹால் எந்த நியூக்ளியோஃபைல் எடுத்தாலும் சரி அதோடைய ரோல் என்ன ஆகாது? மாறாது. ஏன்னா SN1 ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபைலுடைய ரோலை பொறுத்து அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டு கிடையாது. அதனால தான் நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொல்றோம் SN1 ரியாக்ஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷன். அப்ப எல்லாத்துடைய ரேட் வந்து என்னது? சரி, எல்லாத்துடைய ரேட் வந்து என்னது? சரி, எந்த நியூக்ளியோஃபைலை எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? சேமா தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? சேம். அப்ப நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டரை பொறுத்து கிடையாது. அப்ப எல்லாத்துடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் வந்து சேம், அப்ராக்சிமேட்லி சேம். சப்போஸ் SN2 ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யாருடைய ரோல் இருக்கு? இதான ஸ்லோ ஸ்டெப். இதென்ன ஸ்டெப்? ஒரே ஸ்டெப் தான். அது ஸ்லோ ஸ்டெப் தான், ஃபாஸ்ட் ஸ்டெப் தான். நம்ம ஒரே ஸ்டெப்னா அந்த ஸ்டெப்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அதுதான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டெப்ல அல்கைல் ஹாலைடுடைய ரோல் இருக்கு, நியூக்ளியோஃபைலுடைய ரோல் இருக்கு. அதனால தான் இதுக்கு ஆர்டர் வந்து 2 SN2 பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். யார் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அல்கைல் ஹாலைடு டிபெண்ட் பண்ணி இருக்கு நியூக்ளியோஃபைல். அப்ப நியூக்ளியோஃபைலை பொறுத்து இந்த ரியாக்ஷனுடைய ரேட் மாறும். அப்ப SN2 ரியாக்ஷன் டிபெண்டன்ட் ஆன் த நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷன். SN1 ரியாக்ஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷன். இப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டி யாருக்கு அதிகம்? செலீனியம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யாருக்கு அதிகம்? செலீனியம். அப்ப ஆர்டர் வந்து என்னது? RSE மைனஸ், அதுக்கப்புறம் RS மைனஸ், அதுக்கப்புறம் என்னது? RO மைனஸ். இன்னும் நம்ம சால்வெண்ட்டுடைய ரோல சொல்லணும். ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா யாருக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமோ அவங்களுக்கு அதிகம். எப்ப? SN2 ரியாக்ஷனா இருக்கும். ஏன்னா SN2 ரியாக்ஷன் தான் யாரு டிபெண்ட் பண்ணி இருக்கு? நியூக்ளியோஃபிலிசிட்டி. நியூக்ளியோஃபைலுடைய கேட்டகரியை பொறுத்து அந்த ரியாக்ஷனுடைய ரேட் இருக்கு. ஸோ இதுக்கு யார் பெஸ்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா RSE மைனஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகம் சொன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம். ஆனால் SN1 ரியாக்ஷன்ல என்னதான் கொடுத்தாலும் என்ன கிடையாது? இண்டிபெண்டன்ட் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்குறாங்க. வாட்டர், ரெண்டாவது RNH2 அமீன், தேர்டு ஆல்கஹால். ஆர்டர் கேட்குறாங்க. நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் ஆஃப் SN1 ரியாக்ஷன் என்ன எழுதுறது? இப்போ நீ உடனே சார் RNH2 பெஸ்ட் எலக்ட்ரான் டோனார், இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதுல நீ போகக்கூடாது. ஏன்னா SN1 ரியாக்ஷன்ஸை பற்றி என்ன கிடையாது? அப்போ 3 பேருடைய ரேட் வந்து என்னது? சேம் தான். 3 பேருடைய ரேட் வந்து என்னது? சேம். அதனால தான் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN1 ரியாக்ஷன் independent of the nucleophilic concentration. SN2 reaction dependent of the rate determining step. Rate. அப்ப SN1 ரியாக்ஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதனுடைய ஆர்டர் என்ன, அதனுடைய ரேட் என்ன, அதனுடைய ரேட் நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கா, இல்ல நம்ம எடுத்துக்கூடிய அல்கைல் ஹாலைடை பொறுத்து இருக்கா, அதனுடைய ஆர்டர் என்ன ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? அப்புறம் தெரிஞ்சுக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும், அது எதெல்லாம் SN1 சால்வெண்ட் என்ன சால்வெண்ட், ஏன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம், ஆல்ரெடி அதுக்கான ரீசன்லாம் சொல்லியாச்சு. சரிங்களா? சால்வேஷன் எஃபெக்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஏன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்துக்கணும், ஏன் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்போ SN1 அப்படிங்கிறது 2 ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். SN1 அப்படிங்கிறது 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஸ்லோ ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னது, SN1 சொன்னாலே கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி. கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு தான் ரேட் வந்து அதிகம். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இப்படி ஒரு ஹாலைட் கொடுக்குறாங்க, B2 இங்க ஒரு ஹாலஜன், C வந்து இங்க ஒரு ஹாலஜன். இது SN1 உடைய ஆர்டர் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி. SN1 ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், எந்த கார்போகேட்டையன் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையன் நீ ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி வரும், அதை பேஸ் பண்ணி எழுத கூடாது. சரிங்களா? SN1 ரியாக்ஷன் ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையன் டைரக்ட்டா லீவிங் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கார்போகேட்டையன் கிடைக்கும். அது என்ன கார்போகேட்டையன், ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையன். அந்த கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து SN1. அப்ப இந்த ஹாலஜன் வெளியே போச்சுன்னா ஒரு கார்போகேட்டையன், டெர்ஷரி கார்போகேட்டையன், செகண்டரி கார்போகேட்டையன், பிரைமரி கார்போகேட்டையன், இன்னொரு போட்டோட மெத்தில் கார்போகேட்டையன். கரெக்ட்டுங்களா? அப்ப எந்த கார்போகேட்டையன் மோர் ஸ்டேபிள்? அப்ப SN1 ரியாக்ஷன் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையன் யாருக்கு ஸ்டேபிள் அதிகமோ அது SN1 உடைய ரேட் வந்து அதிகம். அப்ப எங்க வேகமா நடக்கும், டெர்ஷரியில வேகமா நடக்கும். சரிங்களா? நிறைய क्वेश्चंस இருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துட்டே வாங்க.